கோவையில் புதியதாக திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் விபத்துகளை தவிர்க்க 6 இடங்களில் வேகத்தடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். விவரங்கள் என்ன? வணக்கம். அவினாசி சாலை ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் வாகன ஓட்டிகள் சிலர் 100 கிலோமீட்டர் வேகத்தை கடந்து செல்வதால் பாலத்தில் செல்லும் மற்றவர்களுக்கும் அச்சம் ஏற்பட்டு வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு 160 கிலோமீட்டர் வேகத்தில் காரில் சென்ற மூவர் கோல்டு வின்ஸ் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து நின்று இருந்த லாரியில் மோதி சம்பவ இடத்திலே 3 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து மேம்பாலத்தில் செல்லும் வாகனங்களில் வேகத்தை கட்டுப்படுத்த கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதற்காக உப்புளிபாளையம் கோல்டு வின்ஸ் மற்றும் சுகுணா கல்யாண மண்டபம், ஜிடி மியூசியம், அரவிந்த் கண் மருத்துவமனை, இறங்குதளம் என 6 இடங்களில் வேகத்தடை அமைக்கப்பட்டுள்ளது. மேம்பாலத்தில் இருந்து இறங்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக 40 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டக்கூடாது என்றும், வேகத்தடை உள்ளது, மெதுவாக செல்லவும் என்று எச்சரிக்கை பலகைகள் நடப்பட்டுள்ளன. வேகத்தை கண்காணிக்க ஏஐ கேமராக்கள் நிறுவப்படும் என காவல்துறை ஆணையர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.